கொண்டு போய் சசிகலா கிட்ட அதிமுக கொடுக்கறதுக்கு பதிலாக எடப்பாடி ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி கொடுத்துக்கிட்டாருன்னா சீக்கிரம், இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உதயநிதி மாதிரி இன்ப நிதி மாதிரி தமிழக முதல்வர் ஆகக்கூடிய அவலங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள் திமுகவில் தான் நடக்கும், அதிமுகவில் நடக்கும். ஏன்னா ராகுல் காந்திக்கு பணம் கொடுக்கறதே திமுக. ராகுல் காந்திகிட்ட சத்தியமா பணம் உடனே ஓபிஎஸ் டிடிவி அவர்தால தான் வந்தது, 21 அவரால் தான் வந்தது, 24 20% எப்படி வாங்கினாங்க? இதை என்னைக்கு விஜய் உணர்றாரோ 6 செங்கோட்டையன் 60,000 பிஎல்ஏ இருந்தார் தான் விஜயாவது. ரிப்போர்ட்ஸ் நவனியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதுலேருந்தே ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற ஒன்று தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி அதிமுகவில் ஐக்கியம் ஆகணும் அப்படின்றதுல முன்னுப்பாக இருந்தார். ஆனால் இப்போ அவர் எடுத்த ஒரு முடிவு, இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் இணைய மாட்டேன் அப்படின்ட்டும் அவர் கூட இருக்க அந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் அடுத்த ஆப்ஷனா என்ன போகலாம் அப்படின்றதுல திமுகவும் தாவேகாவும் இருந்ததாகவும் அதிகமான சப்போர்ட் தாவேகாக கொடுக்கப்பட்டதாகவும் நடந்தது. உங்க சேனல்லே நான் சொல்லியிருக்கேன், செங்கோட்டையன் ஐயா போராட்டம் நடத்தும் போது ஓபிஎஸும் டிடிவியும் கண்டிப்பா தாவேகாவுக்கு தான் போவாங்க. ஆனா விஜய் இப்ப அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. விஜய் ஸ்டாப் பண்ணி வச்சதுக்கு காரணம் அவர் திமுகவை காப்பி அடிக்கிறாரு. திமுக ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு எடப்பாடி அசிங்கப்படுத்துங்க, நாங்க ஒருங்கிணைனோன்னு நினைச்சோம், ஒன்று சேர சொன்னோம், எங்களை எடப்பாடி எடுத்துக்கல, பாத்தீங்களா எடப்பாடியோட லட்சணத்தை அப்படின்னு எப்போ வரைக்கும்? மார்ச் மாசம் வரைக்கும் பேசணும். உங்களுக்கு மார்ச் மாசம் போய் தாவேக்கால விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும். இப்பவே சீட்டெல்லாம் அங்க பேசி வச்சிருக்கு, ஒன்றும் குழப்பம் இல்லை. செங்கோட்டையன் போயிருக்காரு. செங்கோட்டையன் சேர்க்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அட்வைஸ் தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் இங்க வருவாங்கங்கிற மாதிரி எந்த ஒரு கருத்தையும் சொல்லிடாதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, 4 மாவட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, அதுல மட்டும் நீங்க ஆட்களை கொடுக்கணும், இவ்வளவுதான். இது தெரிஞ்ச விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடப்பாடி யாருக்கு துரோகம் பண்ணாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், மகாத்மா காந்தி, பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவர் துரோகம் பண்ணியிருக்காரு. சில்லறைகளுக்கு, அரசியல் வியாபாரிகளுக்கு அவர் துரோகம் பண்ணியிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்றேன். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்தியில அது முக்கியமாக பாஜகவுடைய தலைமை கழகம் அப்படின்றது சென்டர்ல இருக்க பாஜக ரொம்பவே அவருக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அப்ப அவர் அந்த ஒரு ஸ்டாண்ட் என்டிஏ கூட்டணியில முன்னாடி எப்படி பார்லிமெண்ட்ல சந்திச்சாரு, அது மாதிரி அதுல ஏடிஎம்பி ஒரு சைட்ல இருக்கட்டும், பாஜகவுடைய இந்த சீட்ல இருந்து தான் எடுத்ததுல ஜெயிக்கலாம் இல்ல அதுல போட்டிடலாம் அப்படின்றத தாண்டி ஏன் செகண்ட் ஆப்ஷனா இந்த பக்கம் போட்டு இல்ல? ஆக்சுவலா நான் இன்னொரு கருத்தை பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலை ஐயா கண்டிப்பா எல்லாரும் ஒன்றிணையணும், அது என்டிஏக்குள்ள வந்துடட்டும். எடப்பாடிங்கிறது தானே பிரச்சனை. அதிமுகக்குள்ள எப்படி குடும்ப அரசியலுக்குள்ள கொண்டு வருவாங்க? கொண்டு வர மாட்டாங்க. ஓபிஎஸ் உடைய பையன் 2019 எல்லாரும் தோத்து போறாங்க அதிமுக. அவரை மட்டும் தோக்கவே விட மாட்டோம் சார்னு தமிழகம் அவருக்கு ஓட்டு போடும். இது நடந்திருக்குமா? திமுகவுடைய சப்போர்ட் இல்லாம, இவங்க குடி பறிக்காம, அப்போ அடுத்த வாரிசுங்கிற மேட்டருக்குள்ள நீங்க வர்றீங்க, தேவையில்லை அப்படிங்கிறது எடப்பாடியோட. அப்ப அண்ணாமலையோடைய இஷ்யூ என்னன்னா, இல்லைங்க இவங்க நம்ம என்டிஏக்கு வந்துடணும், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படித்தான் போயிட்டு இருக்கு பேச்சு. ஆனால் நான் திரும்ப சொல்றேன், ஓபிஎஸ்ஓ டிடிவியோ பிரச்சனை இல்லை. சசிகலா மீண்டும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அதிமுக மாறணுங்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. திரும்ப கொண்டு போய் சசிகலா கிட்ட அதிமுக கொடுக்கறதுக்கு பதிலா எடப்பாடி ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி கொடுத்துக்கிட்டாருன்னா சீக்கிரம் இதுவாயிடுவாரு. ஒரு 3 லிட்டர் ஊற்றிக்கிட்டு உடம்பெல்லாம் வேந்து அப்படி சாவலாம். சசிகலாட்ட போய் திருப்பி அதிமுக கொடுக்கறதுக்கு பதிலா எடப்பாடி வெந்து நொந்து சாகலாம். அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. திரும்பவும் சொல்றேன், திமுகவுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, அதிமுக மீண்டும் சசிகலாவிடம் போய்விடும். சசிகலா கிட்ட போயிடுச்சுன்னா அதிமுக திமுக கபலீகரம் செய்து கொள்ளலாம். இவ்வளவுதான் அவங்க பிளானா இருந்தது. அதனாலதான் ஸ்டாலின் சசிகலா அம்மா ஜெயில இருந்து வரும் பொழுது அந்த திருமண விழால சொல்றாரு, இன்னைக்கு ஒரு வண்டி ஒரு கார் பெங்களூர்ல இருந்து வருது, என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு அவரு தான் சொன்னார். சோ பிரச்சனை சசிகலா பொதுச் செயலாளர் ஆகணுங்கிறது தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாருமே எல்லா சேனல்லையுமே எங்க போனாலும் அதிமுக யாரை நிறுத்தும், அதிமுக எத்தனை தொகுதிகளை பலமா இருக்கு, அதிமுக என்ன திட்டங்களை சொல்லி மேல வரும், அதிமுக எப்படி ஒரு தேர்தல் அறிவிக்கையை கொடுத்து ஜெயிக்கும், இதெல்லாம் பேசாம ஓபிஎஸ் என்ன பண்ணுவீங்க, டிடிவி என்ன பண்ணுவீங்க? யார் இவங்க? தமிழக தியாகிகளா?
3 முறை ஓபிஎஸ் முதல்வர் ஆனதுங்கிறது ஜெயலலிதாவுடைய மரணத்தினால 3வது முறை. 2வது முறை அவர் முதலமைச்சர் ஆனதுங்கிறது ஜெயலலிதாவுக்கு பிடிச்சதான் அவர் ஆனார். அவருக்கு மனசாட்சி இல்ல. ஜெயலலிதா அவங்கள பார்க்கவே இல்லை 2வது முறை அவர் முதலமைச்சர். அப்படி ஒரு கருத்தை வைக்கணும்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் இபிஎஸ் முதல்வரே ஆகல. இங்க பாருங்க, இபிஎஸ் எல்லாம் முதல்வர் ஆக முடியுங்கிறதுக்காக அதிமுக தொடங்கப்படலை. ஆனால் இபிஎஸும் முதல்வர் ஆகலாம்ங்கிறது தான் அதிமுகவுடைய பலம். காரணம், அது குடும்ப கட்டுக்குள்ள போய் சேரலை. இவ்வளவுதான் நாட்டு. இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உதயநிதி மாதிரி இன்பநிதி மாதிரி தமிழக முதல்வர் ஆகக்கூடிய அவலங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள் திமுகல தான் நடக்கும், அதிமுக நடக்காது. இல்ல ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல ஓபிஎஸ் அது இருந்தார், ஆனா இபிஎஸ் அது கூட இருக்குல்ல அப்படின்றப்போ செங்கோட்டையன் ஆக்கினாங்களா ஜெயலலிதாமா? செங்கோட்டையன் இல்லைங்க, நான் ஒவ்வொருத்தரா சொல்றேன். பெரிய ஆளுங்களும் எடுத்துக்கோங்க. பொன்னையன் பெரிய ஆள் தானே, எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர் தானே. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்தந்த மாவட்டங்களை கொடுத்துட்டு போனாங்க. இவங்க ஜெயிலுக்கு போகும்போது, முதல் முறை ஜெயிலுக்கு போகும்போது சசிகலாவால் பரிந்துரைப்பட்டு இவர் தான் பிரச்சனை இல்லை, பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஆக்கினாங்க. அதை ஜெயலலிதா பாராட்டினாங்க. திரும்ப அந்த முதல்வர் பதவியை ராஜினாமா கொடுத்ததை ஜெயலலிதா பாராட்டி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, பாராட்டினாங்க. இது எப்ப நடந்தது? ஃபர்ஸ்ட் டைம் நடந்த போது. ஆனால் 2வது முறை அவர் முதலமைச்சர் ஆகும்போது ஜெயலலிதா அம்மா கிட்ட பேசி நடக்கலைங்கிறத நான் சொல்றேன். ஸோ இவங்கெல்லாம் யாரு? அதிமுக நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. எத்தனை முறை இந்த இன்டர்வியூவில் மட்டும் இல்லை, நான் எங்க போனாலும் எனக்கு இந்த ஓபிஎஸ் டிடிவி பேசுறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா இல்லாத ஒண்ணு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இருக்கிற ஒண்ணு என்னன்னு கேட்டா சசிகலா பொதுச் செயலாளர் ஆகணும். அப்ப எடப்பாடி வாசல ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கணும். கட்சிக்காக உழைச்சு இவ்வளவு நாள் தன்னுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இன்டாக்ட் வச்சுக்கிட்டு திமுகவுடைய பணம், சபரீசனுடைய பணம், சசிகலாவுடைய பணம், இத்தனை பணத்துக்கும் அடிபணியாத இவங்க கிட்ட கையில இன்டாக்ட் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கட்சியை நடத்துறாரு. நீங்க சசிகலா கிட்ட கொடுக்கணும். அந்த கட்சி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம். பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதை வச்சு கேஜ் பண்ணுவீங்க? தேர்தல்ல ஜெயிக்கிறத வச்சா? அது மட்டும் கிடையாது, ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். திமுக சிறப்பாக ஒரு எதிர்க்கட்சியாகவும் ஆளும் கட்சியாக இருக்கும்போது இபிஎஸ் என்ன பண்றாங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. வெரி குட். திமுக கிட்ட நீங்க ஆட்சியை கொடுக்கலனாலும் அவங்க சம்பாதிப்பாங்க, ஆட்சியை கொடுத்தா குவிப்பாங்க. ஆட்சியில இல்லாத போது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த பேப்பருக்குள்ள வர்றதுக்காக பண்றது, ஸ்டென்ட் அடிக்கிறது, சக்காயை கிடிச்சுக்கிறது. ஆனா பனியன்ல கத்தி பட்டிருக்காது. பனியன் திருப்பூர்ல எங்க கம்பெனியில் தயாரிச்சதுனால அது கிழியில, சொக்கா மட்டும் கிழிஞ்சிருச்சு. இந்த கதையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஒரு குற்றச்சாட்டை நீங்க தமிழக அரசியல், இந்திய அரசியல் மேல எல்லார் மேலேயும் வைக்கலாம். அண்ணாமலை அதை வச்சார். 4 வருடம் வாயை மூட்டு உட்காந்துக்கிறீங்க, தேர்தல் வருஷத்துல மட்டும் சும்மா கதை பேசுறீங்க, இது என்ன அரசியல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது உண்மையான ஒரு விஷயம். அது எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். காங்கிரஸ் செயல்படுகிறதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இந்தியா பூரா சொல்ல முடியாது. ஆனால் அண்ணாமலை மாதிரி ஒரு இஷ்யூவையும் வெளியில கொண்டு வர்றது, சின்ன விஷயத்தை கூட, சின்ன தவறை கூட சொல்றது, பெரிய தவறை கூட தைரியமாக சொல்றது, இந்த அரசியல் யாருமே பண்றதில்லை. யாருமே பண்றதில்லை. திமுக பண்ணும். ஏன் திமுக பண்ணும்னா, நீங்க ஆட்சியை விட்டு தூக்கிடுறீங்க. அதுகிட்ட 1,50,000 கோடி 2 பேர்கிட்ட இருக்குன்னு தியாகராஜன் சொல்றாரு. யார் 2 பேரு? மாப்பிள்ளையும் மச்சினனும். அவங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? எப்படி ரோல் பண்ணுவாங்க? பிசினஸ் பண்றவன் என்ன பண்ணுவான்? எதையாவது பண்ணிட்டு தான் இருப்பான். நான் சொல்ல புரியுதுங்களா? அதையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஆனால் திமுக எப்படி ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறதோ அது மாதிரி அதிமுகவும் இருக்க வேண்டும்னு சொல்லுங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதே நான் சொல்றேன். இப்போ கட்சியில இருந்து பலரும் வெளியேற்றப்படுறாங்க, உள்ள இருந்து குரல்கள் வந்துதான் வெளியேற்றப்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும்ல, எப்படி இருந்த அதிமுக. திருப்பரங்குன்றத்தை பற்றி ஓபிஎஸ் என்ன பேசினாருன்னு சொல்லுங்க. இல்ல, நான் இபிஎஸ் பத்தி சொல்றேன். அவரோட செயல்பாடு ஒவ்வொன்னா பேசுவோமே. ஓபிஎஸ் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. டிடிவி நீட்டை பத்தி என்ன பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. அன்புமணி மாதிரி அண்ணாமலை, அன்புமணி இவங்க 2 பேரை தவிர வேற யாராவது தமிழ்நாட்டின் பொது பிரச்சனைகளை தைரியமாக, அழகாக, தெளிவாக பேசுறாங்களான்னு 3வது ஆள் யாரையா சொல்லுங்க. 53 கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. 48 கட்சிக்கு ஒரே கொள்கை தான். நீட்டு கிடையாது, இருமொழி கொள்கை. நான் சொல்ல புரியுதுங்களா? பார்ப்பனிய எதிர்ப்பு, மேல் சாதி கீழ் சாதி, மண்ணாங்கட்டி திருப்பொழுதி, இப்படி 48க்கும் ஒரே கொள்கை தான். இப்ப எடப்பாடி அவர்களும் கூட்டணியில இருக்கும்போது சப்போர்ட் பண்றாரு. அவர் எப்ப கூட்டணியில இருந்து அந்த பார்லிமெண்ட் டைம்ல இல்லையோ அப்ப அவரும் இந்த விஷயத்துல அகைன்ஸ்ட் பண்ணாரு. பேசும்போது ஒரு விஷயத்துல ஜாகிரதையா சொன்னாரு. நீங்க வாங்கி கொடுத்துருக்கணும், நீங்க பணம் வாங்கி கொடுக்கல, நீங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, அவர் செய்த வாழ்க்கையில செய்த முட்டாள்தனம் அல்லது அர்த்தமற்ற ஒரு வேலை,
எந்த ஒரு தலைவனும் செய்யக்கூடாத ஒரு வேலைன்னு சொன்னா செப்டம்பர் 2023 அவசரப்பட்டு பிஜேபியோட கூட்டணியை பிரிச்சுக்கிட்டார். அவர் என்ன நினைச்சிட்டாரு, டிசம்பர் 5 தேர்தல் 2023 5 தேர்தல் 3 தேர்தல் 3 மாநிலத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிடும்னு நினைச்சிட்டாரு. காங்கிரஸ் ஜெயிச்சுட்டா அதுக்கு இங்க ஒரு 15 சீட்டோ 18 சீட்டோ கொடுத்தா திமுக விட்டுட்டு அதிமுகவுக்கு வந்துடும் நினைச்சிட்டாரு. இது முட்டாள்தனம். ஏன்னா ராகுல் காந்திக்கு பணம் கொடுக்கறதே திமுக தான். ராகுல் காந்திகிட்ட சத்தியமா பணம் இல்லை. அவர் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, பணம் தான் இருக்குது. அவருடைய படோபகத்துக்கு அளவா இல்லை. அது திமுக தான் ஃபண்ட் பண்ணுது. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அப்ப இவர் யோசிச்சிருக்கணும், வருவாங்களான்னு யோசிச்சிருக்கணும். அவசரப்பட்டார். அது முட்டாள்தனம். இப்போ எனக்கு வந்து திமுக பிடிக்கல, நான் வந்து இன்னொரு ஆப்ஷனை எடுக்கணும் அப்படின்றப்போ யாரு வந்து ஒரு எதிர்கட்சியாக அவங்க இது பண்ணி பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கும் நீங்க இப்ப கேக்குறது வாக்காளரா? ஆமா, ஒரு வாக்காளர் வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய எதிர்கட்சி வந்து எனக்கு இப்ப திமுக வேணாம், நான் ஒரு ஆப்போசிட் ஆப்ஷனுக்கு நான் போறேன் அப்படின்னா என்னோட எதிர்கட்சியில நான் பாக்குற அந்த தலைவர் எப்படி அதை வந்து அணுகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இபிஎஸ் அவர்கள் வந்து பல விஷயத்த இன்னும் பெருசா இது பண்ணி கொண்டு போயிருக்கலாம். டிஎம்கே எப்படி பூம் பண்ணணும்னு பாக்குறோம். ஆனா அதை வந்து இபிஎஸ் வந்து தவற விட்டுட்டாரோன்ற கேள்வி இருக்கு. 3 விதத்துல நான் பார்ப்பேன். என்ன கொஞ்ச நேரத்துக்கு துக்ளக் வாசகங்கிறத மறந்துடுங்க, பிஜேபி அனுதாபிங்கிறத மறந்துடுங்க, நாட்டுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறேங்கிறது கூட மறந்துடுங்க. நான் ஒரு டெரரிஸ்ட்னு வச்சுக்கோங்க, நான் ஓட்டு போட போறேன். இபிஎஸ் ஒண்ணுமே செய்யல. எல்லா எதிர்கட்சியும் மாதிரி அவரும் 4 வருஷம் வாய் முட்டு உட்காந்துட்டு கடைசி தேர்தல் போது மட்டும் வராரு. எல்லா இடத்துலையும் அப்படியே பஸ்ல வராரு, சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல வராரு. நான் அவர் வேண்டாம். விஜய் வந்திருக்காரு, அவர் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது. அவருடைய கருத்துக்களை நேரடியா சொல்லல. சில விஷயங்களை பேசுறார், சில விஷயங்களை பேச மாட்டேங்கிறார். இன்னும் வந்து அவருக்குன்னு ஒரு டெஸ்டடு கிடையாது. அவர் ஒரு ஓரம் விட்டுருங்க. திமுகவுக்கு நான் என்னைக்குமே 2வது முறை ஓட்டு போட்டதில்லை. தமிழக வாக்காளர்கள் இதுவரைக்கும் எம்ஜிஆர் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு சட்டசபையில 2வது முறை வாக்களிச்சதில்லை. ஓகேவா? சோ திமுகவுக்கு நான் ஓட்டு போட போறது. இப்ப என் வாக்கு யாருக்கு போகணும்? என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திருடங்க வந்து அதுல ஆட்சி செய்யக்கூடாது. 2 பேருக்கிட்ட 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இது முதல் ரீசன். 2வது ரீசன், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. மத்திய அரசு நம்மைக்கு வஞ்சிக்குது, ஒரு 2,000 கோடி கொடுக்காம வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5,000 கோடி இதுக்கு கொடுக்கணும்ல, அதாவது உள்ளாட்சி ஊராட்சி மன்றங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தெல்லாம் அமுத்திட்டு 2,000 கோடி வரலன்னு கதை விடுற இந்த அரசு வரக்கூடாது. எனக்கு மத்திய அரசோட இணக்கமான இணையணுங்கிற கொள்கை ரீதியா இணையணுங்கிற அவசியம், இணக்கமான ஒரு அரசியல் வேணும். இதைத்தான் திமுகல ஜெயலலிதாக்கு பலமுறை சொல்லியிருக்காங்க. சண்டை போடாதீங்க, இணக்கமா போங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு பிஜேபி, அதோட கூட்டணி அதிமுக, ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காரு எனக்கு நேர்மையா நடந்துட போகுது. அதிமுக நீட் கொண்டு வர போறது இல்ல, வந்ததுதான். அதிமுக இருமொழியை மாத்த போறது இல்ல. எனக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் அதிமுக ஒழுங்கா செஞ்சிருது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தைரியமா ஓட்டு போடுவேன். டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறது பிஜேபியும் அதே பிஜேபி இங்க இருக்கிறது. இங்க வந்து என்டிஏ தானே இருக்க போகுது. என்டிஏல போய் முதல்ல சேர்ந்தது அதிமுக தானே. இல்ல, இப்போ நீங்க சொல்ற அந்த டிவிகே கட்சி வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படின்றது சாலிடான ஒரு ரீசன். ஆனா அதே நேரத்துல விஜயோட கொள்கை என்ன, விஜய் என்ன சொல்ல வராரு, இங்க எவ்வளவு தொகுதி இருக்குன்ற பல விஷயங்களோட மாநாடு போடும்போது புதுப்பட்டு நம்ம பாக்குறோம். அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியலதான். ஆனா கண்மூடித்தனமாக அவருக்கு வாக்களிக்க போறாங்கிறது 100% நமக்கு தெரியுது. அப்படின்றப்போ இவர் கொள்கையோட அதிமுகக்கோ திமுகக்கோ இல்லை இத்தனை வருஷம் வாக்களிச்சேன் இல்லை என்னோட தலைவர்னு பாக்குற ஒரு மக்கள் இருக்கும்போது டிவிகேல வந்து என்ன நடக்குது, என்ன என் தலைவர் சொல்றாரு, என் கொள்கை அதை பத்தி ஒருத்தர் வந்து பெரியாருடைய பேரை கேட்கும் போது சேலத்துல இருக்காரு செந்தில் பாலாஜின்றாரு. அந்த அளவுக்கு தான் அந்த தெளிவு இருக்கு. ஆனா என் வாக்கு வந்து விஜய்க்கு தான் ஏதோ ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. அப்ப ஹி இஸ் கோயிங் டு ப்ரூவ் சம்திங் இருக்குல்ல, அப்போ அந்த வாக்குகள் அங்க போகும். அந்த வாக்காளர் இப்ப நான் விஜய் வாக்காளர், கண்மூடித்தனமா ஓட்டு போடுற விஜயுடைய தீவிரமான ரசிகன். நல்ல வேளையா அவருடைய முதல் 10 படம் ரொம்ப கேவலமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், விரசமா இருக்கும். நல்ல வேளை அந்த 10 படத்தை நான் பார்க்கல. இப்ப வந்த மெர்சல், என்னது வாரிசு, டாக்டர், அந்த மாதிரியான மாஸ்டர், வாத்தி, அந்த மாதிரி எல்லாம் படம்லாம் பார்த்தா ஒரு விஜய் ரசிகன் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி வரும். செங்கோட்டையனும் விஜயும் சந்தித்தாங்களே, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? வெளியில தகவல் வந்ததா? அதை சொல்றதுல ஏதாவது தயக்கம் இருக்கா? விஜயும் செங்கோட்டையனும் சந்தித்து என்ன பேசினாங்க? இந்த கட்சியை எப்படி கொண்டு போகணும்னு விஜய் செங்கோட்டையனுக்கு என்ன சொன்னார்? இதெல்லாம் வாக்களிக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் யோசிப்பாங்கன்னு சொல்றேன். யோசிக்கணும்னு சொல்றேன். நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது யோசிக்காம தான் அவங்க வாக்களிக்க ரெடியா இருக்காங்க. பாருங்க, கண்மூடித்தனமா தான் நான் ஓட்டு போடுவோம். நான் தான் விஜய் ரசிகனாச்சு, எனக்கு என்ன பிரச்சனை?
96 லட்சம் பேர் இருக்கோம் நாங்கள். 850 ஸ்கிரீன்ஸ், 10 நாள், 3 காட்சி, 4 காட்சி, 300 சீட்டு, 96 லட்சம் பேர் இருக்கும். நாங்கள் தான் ஓட்டு போட்டு விஜய் கொண்டு வர போகிறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் இம்மெச்சூர்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். வராதவனை நான் புதுசாக வர்றவனை நான் எப்படி இம்மெச்சூர்டுன்னு சொல்லுவேன்? அப்படி சொல்ல மாட்டேன். அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வத்தோடு தான் அவர் வராரு. பட் எதுலெல்லாம் வெளிப்படைத்தன்மை கொண்டு வர முடியும்? மேடையில் தான் பேசுவீங்களா? களத்துக்கு வர வேண்டாம். நீங்க களத்துக்கு வந்தா உங்களை பாதுகாக்கக்கூடிய வக்கு தமிழக காவல்துறைக்கு இருந்தாலும் அழுத்தம் காரணமாக தவற விட்டுருவாங்க. இன்னும் 40 பேரை சாவடிப்பாங்க. கொடூரமான மக்கள் இன்னும் 100 பேரை கூட சாவடிப்பாங்க. அவ்வளவு பெரிய அநாகரிகமான மக்கள் இந்த காவல்துறையை அடக்கிறவங்க. களத்துக்கு வரணும்னு நான் சொல்லல. பட் வெளிப்படைத்தன்மை வேணுமா வேண்டாமா? என்னன்னா உன் கொள்கைன்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரு, முடிஞ்சா ஒரு தெருவுக்கு ஒரு ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் ஒரு தெருவுல இருந்து விண்வெளியில போய் ஸ்ட்ரைட்டா அங்க என்ன நடக்குதுங்கிறத காட்டுற மாதிரி இப்படி ஒரு தமிழ்நாட்டை நான் கொண்டு வருவேன்னா, கடல்ல இருக்கு 10 லட்சம் கோடி. அதாவது அடுத்த தடவை பேசும்போது கிளாரிஃபை பண்றாரு, பினான்சியலி பொருளாதாரத்தை எப்படி நான் வளர்த்து அதுல இருந்து நான் வாங்க வைப்பேன். எங்க இன்ஸ்டால்மெண்ட்ல டிவியை வாங்கினேன் நான். மாதம் 241 ரூபாய் நீங்க கட்டுறதுக்கு. உங்க கொள்கை உங்க தேர்தல் அறிவிக்கையில வருங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு கட்சி வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்கும், அதுல எல்லா விஷயமும் வந்துடும், நான் இல்லைன்னு சொல்லல. இது நாள் வரைக்கும் உங்களால எதற்கா இப்ப ரஜினி அரசியலுக்கு வந்தாரோ வரலையோ ஆன்மீக அரசியல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஆன்மீக அரசியல்னு சொல்லி என்கிட்ட 4 மணி நேரம் பேச சொல்லுங்க. எனக்கு இருக்கிற சிற்றறிவிலேயே தமிழ்நாட்டினுடைய பல விஷயங்கள் அந்த ஆன்மீக அரசியலுக்குள்ள பேசுவேன். மிகப்பெரிய ஆட்கள்லாம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் பேசுவேன். சிம்பிள் வார்த்தை, ஆனா அதுதான் கொள்கை. நான் கட்சி ஆரம்பிப்பதற்கான காரணம் ஆன்மீக அரசியல். நான் வந்து என்ன பண்ண போறேன்? சிஸ்டத்தை கிளியர் பண்ண போறேன். சிஸ்டத்தை கிளியர் பண்றதை பத்தி என்ன மாதிரி அறிவிலி 4 மணி நேரம் பேச முடியும். மிகப்பெரிய அறிஞர்கள் 10 மணி நேரம், 12 மணி நேரம் பேசுவாங்க. 2 வரி தான் ரஜினி சொன்னது. அந்த மாதிரி உன் கட்சி தொடங்கினதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அதை சொல்றதுல என்ன பிரச்சனை? அதை சொல்றதுல என்ன பிரச்சனை? ஈவே ராமசாமி ஏத்துட்டான், ஆனா அவருடைய கடவுள் மறுப்பை ஏத்துக்க மாட்டேன்னா, அப்ப ஈவே ராமசாமி கிட்ட இருந்து கடவுள் மறுப்பை எடுத்துட்டீங்கன்னா வேற என்ன பேச போற? எல்லாமே ஒரே அப்ரோச் தானே. கீழ் ஜாதிங்கிற வார்த்தையை அவர் தானே பயன்படுத்தி இருக்காரு. தன்னை விட கீழ் ஜாதிங்கிற வார்த்தையை தன் பிறந்தநாள் கருத்தா சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் அதை நீ ஏத்துக்கிறீங்களா? ஒரு கிளாரிட்டி வேண்டாமா? நீங்க திமுகவை காப்பிடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் பண்றாரு. நான் சொல்ற கருத்து இது வந்து ஒரு பகுதி மக்களுக்கு புரியுது. ஆமா, விஜய் சொல்றது 96 லட்சம் பேர் ஓட்டு போடட்டும். மொத்தம் 5.5 லட்சம் இருக்கு. இன்னைக்கு 5.5 கோடி இருக்கு. அதுல இன்னும் 50 லட்சம் பேர் ஓட்டு போட போறது இல்லை. ஏன்னா இது வரைக்கும் 30% ஓட்டு போடல, 12 ஏத்துட்டீங்க, இன்னொரு 18% ஓட்டு போட போறது இல்லை. மீதி இருக்கிறதுல நீங்க 96 லட்சம் நானே ஒத்துக்கிறேன். அப்ப மீதி வாக்குகள்ல ஒரு 23 லட்சம் சீமானுக்கு விட்டுருங்க. 234 தொகுதியில கண்டிப்பா 10,000 ஓட்டு சராசரியா வாங்குவார். 13,000 கூட வாங்குவார். 15,000 கொஞ்சம் விலை ஏறி இருக்கும், 15,000 கூட வாங்குவார். விஜய் தொடங்கினதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க. அப்ப மீதி வாக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே போக போகுது. திமுக எங்க ஜெயிக்க போகுது? அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு எங்க கொடுக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஜெயிக்கும். அதிமுக எங்க ஜெயிக்க போகுது? திமுக தன்னுடைய கூட்டணி எங்க கொடுக்க போகுதோ அங்கெல்லாம் ஜெயிக்கும். இப்போ வரப்போற தேர்தலில் ஒருவேளை 2006ல நடந்தது மாதிரி ரிப்பீட் ஆகுமா? அதாவது அதிமுகவோட பெர்சன்டேஜ் அந்த தேர்தலில் ஜாஸ்தி, ஆனா சீட் வந்து கம்மி. திமுகவோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியா இருந்தது 26. அதுக்கான ஏன் வாய்ப்பு இல்லைன்னா 2006ல 128 சீட்ல தான் திமுக நின்றது. தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் அதிக இது கொடுத்தது. அதனால என்னாச்சுன்னா வாக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுக அப்ப 165 170 தொகுதியிலயோ நின்றதுனால உங்களுக்கு அந்த வாக்குங்கிறது அதிகமா வந்தது. நீங்க வந்து அதிக தொகுதியில் நிக்கிறீங்க, இவங்க கம்மி தொகுதியில நிக்கிறாங்க. இவங்க வாக்கை விட உங்க வாக்கு அதிகமா வரலாம். அது யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம். பட் தட் டசன்ட் மேக் சீட் கன்வர்ஷன். வரவே வராது. அப்படி பார்க்காதீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ விஜயகாந்த் தனியா நின்றாரு 8%, திரும்ப தனியா நிக்கிறாரு 10%. 2011ல கூட்டணியில நிக்கிறாரு 7% வந்தது. குறைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அவர் 41 சீட்ல தான் நின்றார். அதுக்கு முன்னாடி 234, 40 ரெண்டுலயும் முழுசா நின்றார். இந்த வாட்டி 41 சீட்ல தான் நின்றாரு. உடனே அடுத்த தேர்தல் 2016, அந்த தேர்தல் என்ன 14 நடுவில் ஒன்று கூட்டணியோட நின்றாரு. 7 சீட்டோ 8 சீட்டோ நின்றாரு. 14 சீட் நின்றாரா சரியா தெரியல. 2016ல 114 சீட்ல நிக்கிறாரு, 3% வாக்கு. நீங்க இந்த பர்சன்டேஜ் எப்போதுமே பார்க்காதீங்க. பார்க்கறதாக இருந்தால் நம்பர் ஆஃப் வாக்கு பார்க்கறது ரெஃபரன்ஸ் ரேட்டையும் காமனா வைங்க. நான் 20 தொகுதியில போட்டி போடுவேன் பிஜேபி,
என்னுடைய வாக்கு இவ்வளவு வரும், சீமான் 234 போட்டி போடுவாரு, இவ்வளவு வரும். உடனே சீமானை விட நான் கம்மி கட்சின்னு சொல்லாதீங்க. நான் தான் அங்க போட்டியே போடலையே. அவர் 234 எவனோ ஒரு ஆளை பிடிச்சிட்டு மாட்டினா வேட்பாளர் டப்புன்னு பிடி இவர் தான் வேட்பாளர்னு சொல்லுவாரு. அதோட அவன் ஓடி போயிடுவான். அவன் குடும்பமே அந்த தெருவை விட்டு ஓடி போயிடும். ஆனா அவங்க சாலிடான ஒரு growth காமிக்கிறாங்களோ. ஒரு growth-ம் காட்டல. 1 2 இருந்தவங்க இன்னைக்கு இந்த பெர்சன்டேஜ் வந்து நிக்குது. படிக்கட்டு ஏறினீங்கன்னு சொன்னா முதல் மாடி இருந்ததுன்னா 2 நிமிஷத்துல வந்துடலாம். 40வது மாடிக்கு படிக்கட்டு ஏறி வரணும்னா ரொம்ப டைம் ஆகும், மூச்சு வாங்கும். அவர் வாழ்க்கையில 25% பார்க்கறதுக்குள்ள அவர் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அவர் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும், நிறைய வருஷம் பேசணும். ரொம்ப கத்தினாருன்னா பிபி ஏறிக்கும். அதனால கொஞ்சம் அடக்கமா பேசினா நல்லது. பாரதி பாட்டெல்லாம் அப்படி கத்தி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். 90 வயசு வரைக்கும் அவர் இருந்தாலும் 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் அவரால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா 8 9 ஆகி 10 ஆகி 11 ஆகி 12 ஆகிறதுக்குள்ள வட்டி. ஆனா ஒரு அலைன்ஸ் இல்லாம தனியா நிக்கிற கட்சி இங்க இருந்து நீங்க வளர்ந்துருக்குது. என்னங்க சாதிக்கிறீங்க? எதுக்குங்க சாதிக்கிறீங்க? இப்ப நான் உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி ஒத்த காலில் நிக்கிறேன், 4 மணி நேரம் நிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? டெய்லி வந்து நிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 3 வருஷமா நிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்ல. நீங்க அரசியல்ல இருக்கீங்க, ஒரு கூட்டணி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுது. உங்க மக்கள் சொல்றான், ஐயா நான் குட்டி போட்டா கூட, என் குழந்தைங்களெல்லாம் ஓட்டு போட்டா கூட உனக்கு 13,000 வாக்கு தான் ஒரு தொகுதிக்கு வருது, எதுக்கு 234 நிக்கிற? எங்கெல்லாம் நீ 30,000 40,000 வாக்கு வாங்குறியோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு கூட்டணியோட போ அப்படின்னு சொல்றான். கேட்டா தானே. 3 வாக்குகளை நான் இந்த 2026 கன்சிடர் பண்ண போறது இல்லை. ஒண்ணு போடாத வாக்கு, இன்னொன்னு நாத்தேக்க வாக்கு, இன்னொன்னு விஜய் வாக்கு. விஜய் வாக்கு 96 லட்சம், நாத்தாக்கா ஒரு 30 லட்சம், 1,26,00,000. போடாதவங்க வாக்கு 18%. இது அப்படியே ஓரம் கட்டியிருக்கோம். இதனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்க போகுது. அரசியலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தான் நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இல்லைன்னா ரசிகர் மன்றமே வச்சுக்கலாம். எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? அதிகாரத்தை கைப்பற்றணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏற்கனவே 50-60 வருடமாக கட்சி நடத்திருக்காங்க பைத்தியக்காரனா. 18% 2019 அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சது. 33% 2021 அதிமுக கூட்டணி கிடைச்சது. எப்படி வந்தது? அவங்களாம் உணர்ந்துட்டாங்களா டப்புன்னு ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு? 2019 நடந்து பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டசபை தேர்தல். என்ன நடந்துச்சு? அப்ப அதிமுக முட்டாளா? சோ நீங்க உடனே ஓபிஎஸ் டிடிவி அவர்தால தான் வந்தது. 21 அவரால் தான் வந்தது. 24 20% எப்படி வாங்கினாங்க? அந்த கூட்டணியில் இருந்த பிஜேபி 18% எப்படி வாங்கிச்சு? ஸோ 33 38 ஆச்சுல்ல. 2021 33 38 ஆச்சுல்ல. எப்படி ஆச்சு? ஸோ யோசிங்க, கூட்டணிக்குள்ள வாங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். ஒரு நேற்றுக்கு பேசிட்டு இருந்த ஒரு டிவியில் அதே ரிப்பீட் பண்றேன். ஒரு இந்த கட்டடம் கட்டும்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, திறப்புழாக்கு 10 நாளைக்கு முன்னாடி இங்கே கான்ட்ராக்டரோட ஆளுங்க தான் இருப்பாங்க, புஷியானது மாதிரி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஆள் இருப்பாங்க. ஏன்னா நீங்க கட்டணம் திறக்கிறீங்க பெருசாக, அது ஆதவரிச்சுனா மாதிரி. நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு அந்த கெஸ்ட்டை எப்படி கூப்பிட்டு வருது, விஐபி எப்படி கூப்பிட்டு வர்றதுக்குன்னு பிஆர்ஓஸ் இருப்பாங்க. அது செங்கோட்டையன் மாதிரி வந்து நின்று பேச போறவர் விஜய். சாப்பாடு செய்யறது ரொம்ப ஈஸி, அது பரிமாறுறதுல தான் இருக்கு. பரிமாறுவது அப்படிங்கிறது கூட்டணி இருந்தால் தான் அவங்களால பரிமாற்ற முடியும். இல்லைன்னா அவன் சாப்பிட்டு கலைன்னு போயிட்டே இருப்பான், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இதை என்னைக்கு விஜய் உணர்றாரோ, 6 செங்கோட்டையன் 60,000 பிஎல்ஏ இருந்தா தான் விஜயால ஜெயிக்க முடியும். 96 லட்சம் வாக்குகள் வரலாம். அதை அள்ளி கொடுக்கணும். யார்கிட்ட? விஜய் கிட்ட கொடுக்கணும். 3 மணிக்கு மேல திமுக விலைக்கு வாங்கிடுவான். அவன் யாரு என்னங்கிற பிஎல்ல தெரிஞ்சிடும் இல்லையா? தெரிஞ்ச உடனே அவனை என்ன பண்ணி, அவனுக்கு தண்ணி கொடுத்தா போருமா, இல்ல வேற ஏதாவது அனுப்பணுமா, இது பண்ணணுமா, அந்த கடனை தீக்கணுமா, இவனை வச்சு மிரட்டணுமா, அவனை வச்சு எல்லா விதமான வேலையும் திமுக பண்ணுவான். அந்த பிஎல்ல கரெக்டா வாங்கிடுவான். ஒரு பிரயோஜனமும் இருக்காது.